Hi guys, welcome to our channel Train Your Brain. நம்ம லாஸ்ட் டே ஒரு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்க்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தோம். அந்த பிளானுக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். இன்றைக்கி டே 1ல் ஃபஸ்ட்டு பார்ட்டாக சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம்னா, பார்ட் 2ல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துடலாம். சிம்பிளிஃபிகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு எந்த சம் பார்த்தாலுமே அது சிம்பிளிஃபிகேஷன் ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே. ஸோ இதை கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துக்கங்க, ஃபுல்லாக பார்த்துக்கங்க. இதுக்கு முன்னாடி நம்பர் சிஸ்டம்ஸ் ஃபுல்லாகவே நான் ஒரு ஒரு 3 சாப்டர்ஸாக போட்டிருப்பேன் வீடியோ உங்களுக்கு. நீங்கள் அந்த சாப்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டே 1 சிம்பிளிஃபிகேஷன் கூட உள்ள வரலாம். ஏன் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் தான் பேசிக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், ஓகே லெட்ஸ் வி ட்ரெயின் அவர் பிரைன். ஓகே, சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு பாட்மாஸ் தியரி. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தியரி. ஏன்னா நிறைய சம்மில் வந்து ஒரு ப்ராக்கெட்டில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நமக்கு எல்லாமே போட்டு வச்சுட்டு ஒரு வேல்யூ கேட்பாங்க. அப்போது நம்ம இந்த தியரி யூஸ் பண்ணி தான் நமக்கு அதுக்கு சால்வ் பண்ணணும் சம்மை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பி அப்படின்னா ப்ராக்கெட் ஓ ஆஃப், அதாவது 3/2 ஆஃப் 4 அப்படின்னு ஒரு கூட பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறது ஆஃப். அடுத்தது டி டிவிஷன், எம் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ் சப்ட்ராக்ஷன். இந்த தியரி படி தான் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஒரு சம்மை சிம்பிளிஃபை பண்ணணும். அதாவது 4 × 5 ப்ளஸ் ஒரு ப்ராக்கெட் கொடுத்து அதில் வந்துட்டு 3/2 கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஆஃப், அப்புறம் டிவிஷன், நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், அடுத்தது அடிஷன், சப்ட்ராக்ஷன். இந்த ஒரு தியரி படி தான் ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம அப்படியே ஆன்சர் போட்டோம் அப்படின்னா அது ஆன்சர் தப்பாகிடும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரைக் ஃபார்முலாஸ்ன்னு ஒரு 11 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். ரொம்பவே ஈஸியானது தான். இதெல்லாம் படிச்சு தான் ஆகணும். படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் இதெல்லாம் எல்லாமே நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுலேயே ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லிட்டு அது ஒரு 18 ஃபார்முலாஸ் மாதிரி இருக்கும். என்ன சிஸ்டர் இவ்வளோ ஃபார்முலா சொல்கிறீங்க, எப்படி நாங்கள் படிக்கிறது அப்படின்னு நம்ம யோசித்தா வேறு வழி இல்லை. நமக்கு வந்துட்டு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் ஆகணும், ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்னா நம்ம அதை படிச்சு தான் ஆகணும். தேங்காய் வேணும்னா தென்னை மரம் ஏறிதான் குமார்ன்ற மாதிரி தான். ஓகே, இது ஷார்ட்கட் மெத்தட்ஸு. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம உள்ள சம்மில் யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு 5 ஃபார்முலாஸ் மட்டும்தான் 5 சம் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதுவும் என்னோடய ஃபார்முலாஸை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் யூஸ்ஃபுல் ஃபார்முலாஸ் ஆல்ரெடி படித்த ஃபார்முலாஸ் தான் எல்லாமே. a + b ^ 2 = a² + 2ab + b², அதாவது a - b ^ 2 ஃபார்முலா. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 2 of a² + b² வரும். அதவே சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4ab வரும். a² - b² = a + b × a - b, a + b ^ 3ab = a³ + 3a² + b³. அதுவே நம்ம இந்த ஏபியை வந்து காமனாக எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலா எடுத்துவோம். அடுத்தது a - b ^ 3. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அங்கே ப்ளஸ் போட்டிருப்போம் 3a², இங்கே -3a² அப்படின்னு போட்டிருப்போம். -3ab எடுத்துகிட்டு a - b உள்ள போட்டிருப்போம். அடுத்த a³ + b³ சேம் தான். a + b × a² - ab + b². இதுவே a³ - b³ ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டுருவோம், செகண்ட் ஃபுல்லாகவே நமக்கு வந்து பாசிட்டிவில் வந்துடும். ஓகே, ஸோ அடுத்த ஃபார்முலா a³ + b³ + c³ -3abc / a² + b² + c² -ab - bc - ca இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஈக்குவல் தான் ஈஸியாக a + b + c சால்வ் பண்ணிடலாம் சம்ம. ஓகே, அடுத்தது a⁴ - b, இது a² + b², a² - b² ஃபார்மேட்டில் தான். அங்கே a மட்டும் கொடுத்துருப்போம், இங்கே a² + b², இங்கே a² - b² கொடுத்துருப்போம். ஓகே, இதெல்லாம் ஷார்ட்கட் மெத்தட்ஸ். இதெல்லாம் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் நமக்கே தெரியாது. டக்குன்னு ஒரு சில இடத்துல நமக்கு தேவைப்படும். ஸோ ரெண்டுமே நமக்கு சேம் நம்பராக இருந்தது, பவர் மட்டும் சேஞ்சஸாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். டிவைடட் பை வந்துச்சுன்னா m - n போட்டுக்கலாம். a⁴ m ^ n அப்படின்னா a⁴ n ^ m எழுதிக்கலாம். அதுக்கு ரிமைனிங் a⁴m n எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த ஃபார்முலாஸு. இது வந்து நான் பாசிட்டிவ் வந்து நான் மாற்றி பாசிட்டிவாக நெகட்டிவ் போட்டிருக்காங்க. இதை மட்டும் அடிச்சு எழுதியிருப்பேன். ஸோ n is a பாசிட்டிவ் இன்டீஜர், a ரேஷனல் நம்பர். இதில் எல்லாமே இப்போ n வந்து பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கும், மற்ற எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ், எல்லாம் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸாக இருக்கும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்து தான் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. காம்போசிட் ஃபார்ம் எடுத்துருப்போம். அதுக்கு நமக்கு √a - √b வந்துட்டு √a ப்ளஸ் இந்த சென்டரில் உள்ளதை சைனை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். சேஞ்ச் பண்ணி மேலேயும் கீழே வந்து மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறது தான் நமக்கு காம்போசிட் ஃபார்ம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி எல்லா இந்த மாதிரி மெத்தடில் ஒரு சம் எல்லா எக்ஸாம்ஸை கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அதாவது √x - இப்படி போயிட்டு இப்படி மைனஸ்லேயே வந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ் வந்து n × n + 1 ஃபார்ம். அதாவது இப்போ வந்துட்டு நமக்கு 6 பார்த்தீங்கன்னா 2 × 3
அது டூனா டூ வந்துட்டு டூ எடுத்தால் 2 × 2 + 1 ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸில் உள்ளே போட்டுதாங்கன்னா அது வேல்யூ n வேல்யூ அது, அதாவது இங்கே 2ன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி இதுவே ப்ளஸில் இருக்குது அப்படின்னா n + 1 இப்படி ஆன்சர் எழுதணும். அடுத்தது ஃப்ராக்ஷன்ஸ். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் பார்ப்போம். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன், அதாவது a + ஒரு ஃப்ராக்ஷன் கீழே ஒவ்வொரு ஃப்ராக்ஷனாக மாற்றி வந்துகிட்டே இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா கண்டினியூடு ஃப்ராக்ஷன். ரெண்டு வந்துட்டு கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, அதாவது நமக்கு டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருக்குது. அப்போ எது நமக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு எடுத்தோம்னா எது லார்ஜஸ்ட் நியூமரேட்டராக இருக்கோ அதுதான் லார்ஜஸ்ட் வேல்யூ. இல்லை ஸ்மாலஸ்ட் நியூமரேட்டராக ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதுவே நியூமரேட்டர் சேமாக இருந்து டினாமினேட்டர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எது ஸ்மாலஸ்ட் டினாமினேட்டரோ அதுதான் லார்ஜஸ்ட் வேல்யூ, எது லார்ஜஸ்ட் டினாமினேட்டரோ அதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ ரெண்டுமே வந்துட்டு சேமாக இல்லை, அதாவது நியூமரேட்டர்ஸும் சேமாக இல்லை டினாமினேட்டர்ஸும் சேமாக இல்லைன்னா ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒன்று எல்சிஎம் மெத்தடு, இன்னொன்று கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஓகே, அடுத்தது இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த நியூமரேட்டர், அதாவது மேலே உள்ள நம்பர் கீழே உள்ள நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ஆஃப் த கிவன் ஃப்ராக்ஷன் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் லார்ஜஸ்ட் நியூமரேட்டர் வந்துட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கும். அதாவது இந்த ஃப்ராக்ஷனில் எந்த நியூமரேட்டர் லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகே, அடுத்தது இந்த ஃபார்மேட்டில் x/y, x + a / y + b அப் டு எக்ஸட்ரா பட்டு x + na + y போட்டிருக்கோம், நான் x போட்டிருக்கேன். y + nb ஃபார்மேட்டில் இருக்குது. a வந்து <p இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் இன் நியூமரேட்டர் இன்க்ரீஸ் இன், அதாவது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அந்த வேல்யூ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை விட பெரிய வேல்யூவாக போகுது அடுத்தடுத்த வேல்யூ அப்படின்னா இந்த லாஸ்ட் வேல்யூ வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கும். இதுவே ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை விட மற்ற எல்லா ஃப்ராக்ஷனும் குறைஞ்சிக்கிட்டே வேல்யூஸ் வருது அப்படின்னா இந்த லாஸ்ட் வேல்யூ லீஸ்ட்டாக இருக்கும். ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஆல் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, இதில் வந்துட்டு ஒரு 5 சம் போட்டிருக்கேன், சால்வ் பண்ணியிருக்கேன், அதை பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இந்த சம் எல்லாமே நமக்கு வந்துட்டு எஸ்எஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ், அப்புறம் ஐபிபிஎஸ், எஸ்பிஐ இந்த மாதிரி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு சம்மோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஈக்குவல்ஸ் கேட்குறாங்க. இங்கே நமக்கு பார்க்கும்போது தெரியுது √3 + √3 √2 + √3 - √5. இங்கே √2 - √3 - √5. இது நமக்கு a + b ஃபார்மேட் இல்லைனா a - b ஃபார்மேட், உங்களுக்கு எந்த விதத்தில் வேணுமோ எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து எப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னா √2 - √5 ஒரு ஃபார்மேட்டில் +√3, அதாவது a + b ஃபார்மேட்டில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே a - b a + b × a - b ஃபார்மேட்டில் எடுத்தாச்சு. ஸோ a² - b² அதோட வேல்யூ. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஆட் பண்ணிட்டு வருவோம். ஸோ 2√2 வரும், √2 வரும், √3 +√3 - √3 கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து ரெண்டே ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா √2 - √5 த ஹோல் ஸ்கொயர், அதாவது ரூட்டால் வந்து நமக்கு ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா a + b - 2 √ab. இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிட்டே போவோம் ஒவ்வொரு இடத்துலையும். அதனால தான் ஃபார்முலாஸ் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போ 2 + 5 - 2√10 - 3. ஸோ இதில் நமக்கு ஆடை சப்ராக்ட் பண்ணி வரும்போது 4 - 2√10 வருது. நான் ரெண்டுமே 2 காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 2 இருக்கும், -√10 இருக்கும். நெக்ஸ்ட் √2 - √5 √2 கேன்சல் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். எப்படின்னா இங்கே வந்து 2 = √2 × √2, இங்கே √2 × √5, அதாவது √a × √b = √ab. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதில் அப்ளை பண்ணி போகிற அடுத்து நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 1/√2 கிடைக்கும். இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 6. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? x = n × n + 1 இந்த ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 2 × 2 + 1 ஃபார்ம். இது உள்ள எல்லாம் ப்ளஸ்லேயே போயிட்டு இருக்கனால நம்ம வந்துட்டு n + 1 எடுத்துக்கணும். இதுவே இங்கே மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா n வேல்யூ வந்துட்டு n எடுத்துக்கணும். அப்போ இங்கே வந்து 2 நமக்கு ஆன்சர் எடுத்துக்கணும். இங்கே n + 1னால் 2 + 1 = 3. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் கண்டினியூ ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நம்ம ஃப்ராக்ஷன் 2 × 1 2 - 1 1/2 கிடைக்கும். ஸோ வந்துட்டு 1/1/2 கிடைக்கும். இப்போ 2/1 இருக்கும். ஸோ 2/2 + 1 3 கிடச்சிரும். இங்கே 5/6 × 3/2. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 3 இங்கே 2 கிடச்சிரும். 5/4 + 4 1s are 4 + 1 5. இதை கேன்சல் ஆகிட்டு வெறும் 3 மட்டும் இருக்கும். கேன்சல் பண்ணி நமக்கு வேல்யூ 2 கிடச்சிரும். இதோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சிம்பிளான சம்மாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இந்த √2/9 அப்படியே காமன் எடுத்தோம்னா 6 வந்துட்டு 1/6
தென் 1/3 ரூட்டை கேன்சல் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹோல் பவர் 4 எடுத்துப்போம். இன்ட்டு இதே இப்படி தான் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா 1/6 இன்ட்டு 1/3 1/18, அதாவது m இந்த ஹோல் பவர் n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது a பவர் m இன்னும் வந்துட்டு a to the power mn அப்படி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ 1/18 இங்கே வந்துட்டு 2/9 இங்கே 1/18 கிடச்சிடும். ஸோ கேன்சல் பண்ணிட்டு 1/2 இங்கே அது சேம் தான் கிடைக்கும். அப்போ 2 ஸ்கொயர் இதை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு 4. ஸோ கேன்சல் 2 ஸ்கொயர் கிடைக்கும். 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் 2/4. நெக்ஸ்ட், if m, n are whole numbers such that m to the power n is equal to 121, then m minus 1 the whole power n plus 1 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன m to the power n, ஸோ m n ஹோல் நம்பர் சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு முழு எண்ணை தான் கிடைக்க போது தெரிஞ்சிருச்சு. 121 வந்துட்டு ஒரு 11 ஸ்கொயரோட வேல்யூ 121. அப்போ 11 தான் m, n வந்துட்டு 2. இதில் அப்ளை பண்ணுவோம். 11 minus 1 10 கிடைச்சிடும். n plus 1 3. ஸோ 10 cube தான் ஆன்சர். தேங்க்யூ கைஸ். இன்னும் நிறைய சம்ஸ்க்கு உங்களுக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சம்ஸ் கொடுக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ்.